நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஜான் பனியன் என்கிற தேவ மனிதர் எழுதின மோட்ச பிரயாணம் என்கிற அந்த புஸ்தகத்தை குறித்து சென்ற வாரம் நாம் அதை குறித்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். அந்த புத்தகத்திலே கிறிஸ்டியான் என்கிற அந்த புத்தகத்தின் அந்த மனிதன் எப்படி மோட்சம் சென்று அடைகிறார் என்பதை குறித்த அந்த முழு காரியங்களையும் சொப்பனத்திலே ஜான் பனியன் கண்டார். அதற்குத்தான் ஆண்டவர் 20 வருஷம் கிட்ட ஜெயிலில் போட்டிருப்பார் போல. உள்ளே வைத்து 2 புத்தகங்கள் எழுதினார். ஒன்று ஜான் பனியன் எழுதின மோட்ச பயணம். அது மிக பிரபலமான புத்தகம் இன்று வரை. ஒருவேளை இன்று உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த புத்தகம் ஒருவேளை அந்த சம்பவம் தெரியாமல் இருந்தால் சிஎல்எஸ் புத்தக கடைகளிலே தமிழிலே சிறுவர் பதிப்பாகவும் வெளியே வந்திருக்கிறது. பெரியவர்கள் படிக்கக்கூடிய நூலாகவும் இது இருக்கிறது. இந்த மோட்ச பயணத்தை கட்டாயம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாசிக்க சொல்லுங்கள் அல்லது கற்றுக் கொடுங்கள். அது வேதாகமத்திற்கு இணையான புத்தகமாய் கருதப்படுகிறது. இந்த கிறிஸ்டியான் முதலாவது தன்னுடைய நகரம், தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஊர் அழிவுக்கு நீராய் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறாரு, இப்பொழுது நாம் இருக்கிற இந்த வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அழிவுக்கு ஏதுவாய் வைக்கப்பட்டிருக்கிறது, அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ஆண்டவர் இந்த உலகத்தை முழுவதுமாய் அழித்தார், வெள்ளத்தினால் அழித்தார் நோவா காலத்தில். ஆனால் இன்னும் ஒரு முறை இந்த பூமி முழுவதுமாய் எரிந்து சாம்பலாய் மாறப்போகிறது. அதற்கு நேராகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்றைக்கு இந்த பூமிக்குள் இருக்கிற கனிம வளங்கள், புதுப்பிக்கப்பட முடியாத வளங்கள், பெட்ரோல், உள்ளே இருந்து வெட்டி எடுக்கப்படுகிற எல்லா காரியங்களும், என்றைக்கு இந்த பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிற இந்த கார்பன், வைரம், தங்கம், கனிமங்கள், பெட்ரோல், நிலக்கரி, இயற்கை எரிவாயு எல்லாம் எடுத்து எடுத்து மனிதன் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதை நிறுத்தலாம் முடியாது. என்றைக்கு இந்த பூமியிலே, பூமியின் மையத்திலே இருக்கிற இந்த கனிம வளங்கள் எல்லாம் பெட்ரோல் தீர்ந்து போகிறதோ அன்று இந்த பூமி என்கிற இந்த மிகப்பெரிய கோள், பிளானட் தன்னால் அப்படி தீப்பற்றி எரிந்துவிடும். அதற்கு நேராகத்தான் பூமி இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய வாழ்வும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. இது யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனால் இந்த பூமியிலே வாழ்கிற நீங்களும் நானும், இந்த பூமியின் வாழ்வு, இந்த பூமி, நாம் இருக்கிற ஊர் சாஸ்வதம் அல்ல, இது நிரந்தரம் அல்ல. இந்த அழிவிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நித்திய மோட்சத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அப்படி கிறிஸ்டியான் என்ன செய்கிறார்? தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அழைக்கிறார். ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் இதெல்லாம் புரியாமல் கேலி செய்து அனுப்புகிறார்கள். நோவா பிரசங்கம் பண்ணினார். தான் இருந்த ஊரிலே பிரசங்கம் பண்ணினார் நோவா. பூமி அழிய போகிறது, பெரு வெள்ளம் வரப்போகிறது, மழை பெய்ய போகிறது, எல்லாரும் அழிய போகிறார்கள், நீ மனம் திரும்பி வாருங்கள்னு கூப்பிட்டார் நோவா. ஒருத்தர் கூட மனம் திரும்பவில்லை. எல்லாரும் நோவாவை கேலி செய்தார்கள். பெரிய கப்பல் கட்டினார் நோவா. கடற்கரையில் போய் கட்டியா? நடு ஊருக்குள்ள பெரிய கப்பலை கட்டுற? கேலி செய்தார்கள். ஆனால் நோவாவின் காலத்தில் சொன்னது போலவே வெள்ளம் வந்து அழிந்தது. கேலி பண்ண ஜனங்கள் எல்லாரும் மூழ்கி போனார்கள்.
அதே போலதான் கிறிஸ்டியான் அந்த கிராமத்தில் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு அவங்களே நம்பலை, கேலி பண்ணினார்கள். ஆனால் வேறு வழி இல்லை. இவர்களை பார்த்து கொண்டே இருந்தால் இந்த ஊர்ல அழியும் பொழுது நானும் சேர்ந்து அழிஞ்சிருவேன்னு சொல்லி கிறிஸ்டியான் அந்த ஊரை விட்டு வெளியே புறப்படுகிறார். அந்த ஊரை விட்டு வெளியே புறப்படும் பொழுது எங்க போறதுன்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. அழிவிலிருந்து காக்கப்படணுங்கிறது மட்டும்தான் தெரியுது. கிறிஸ்டியனுடைய முதுகுல பெரிய பாரமான ஒரு மூட்டை இருக்கு. அந்த மூட்டையை சுமந்துகிட்டு தான் கஷ்டப்பட்டு நடந்து போறார். அப்பதான் ஊருக்கு அவுட்டர்ல ஒரு ஃப்ரெண்டு வர்றார், விசுவாசம். இந்த நண்பருடைய பெயர் விசுவாசம். அவர் என்ன செய்யறாரு, இந்த பாதையை காட்டுறார். பாதை பார்த்தா படு பயங்கரமா இருக்கு. குறுகலான பாதை, இடுக்கமான பாதை. இந்த பாதை வழியா போக முதல்ல அப்படின்னு சொல்றாரு. நம்பவே முடியல. ஆனா விசுவாசம்ங்கிற அந்த நண்பன் சொல்றாரே அப்படின்னு கிறிஸ்டியான் அந்த பாதைக்குள்ள போறாரு. சின்ன பாதை தான். அந்த பாதையினுடைய அந்த பக்கத்துல ஒரு பெரிய வெளிச்சம், அங்கே ஒரு சிலுவை. அந்த சிலுவையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிற காட்சி கிறிஸ்டியான் பார்க்கிறார். அந்த சிலுவையை பார்த்து, அதில் அடிக்கப்பட்ட இயேசுவை பார்த்து உள்ளம் உடைந்து போய், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொன்ன அந்த ஒரு வினாடியிலே முதுகில கட்டியிருந்த அந்த மூட்டை தன்னால கட்டுகள் அருந்து காணாமல் போய்விட்டது. பார்க்கிறாரு, பக்கத்துல ஒரு பெரிய பள்ளம், அதுல ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துல போய் எல்லாம் விழுந்து மறைஞ்சு போயிருது. பார்த்தா ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்டியான், நீ முதுகுல சுமந்துகிட்டு இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தது, வேதனையோட, கஷ்டத்தோட, பாரத்தோட, கண்ணீரோட நீ வாழ்ந்துகிட்டு இருந்தது, அது எல்லாம் உன்னுடைய பாவம், உன்னுடைய பாவ மூட்டை, உன் பாவ பாரம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் அதனால் உண்டான பாரத்தையும் சுமந்து சோர்ந்து போய் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். இதுவரை இந்த பயணத்தை குறித்து அறியாத ஜனங்கள் இப்போதான் நீங்க கேள்விப்படுறீங்களா? நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவராய் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாருடைய முதுகிலும் ஒரு பெரிய மூட்டை, பாவ மூட்டை இருக்கு எல்லாருக்குள்ள. அது பாரமாய் அழுத்துகிறது. அது நம்மளை வாழ விடாது. ஒரு பெரிய மூட்டை, மணல் மூட்டையை தூக்கிக்கிட்டு எப்போதும் அப்படியே நடக்கணும்னா அது ஒரு பெரிய கஷ்டமான காரியம். அது முடியாது. முதலாவது அந்த பாவ பாரம் நம்மை விட்டு அகல வேண்டும். அதற்குத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். இன்றைக்கும் அவர் ஏதோ கிறிஸ்தவ கடவுள் அல்ல. அவர் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவத்தையுமே நீக்குவதற்காகத்தான் தன் உயிரையே சிலுவையிலே கொடுத்தார். ஆகவே நீங்கள் யாராய் இருந்தாலும் அவரிடத்திலே நீங்கள் வருவீர்களானால் உங்களுடைய பாரங்களை எல்லாம் அவர் எடுத்து போடுவார். கிறிஸ்டியானுக்கு நடந்த முதல் அனுபவம். நம்முடைய சொந்தக்காரங்கள்லாம் கேள்வி பண்றாங்களே, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, இந்த வரை நீ போனீங்கன்னா அப்புறம் இங்க வரக்கூடாது அப்படிம்பாங்க. கிறிஸ்டியனுடைய மனைவியும் பிள்ளைகளும் அப்படித்தான் கேள்வி பண்ணாங்க. நீ பாரு, இந்த குடும்பத்தை விட்டு நீ போற, திரும்ப இங்க வந்துடாத அப்படிதான் சொன்னாங்க. அப்படிதான் நம்மளை எல்லாரும் சொல்லுவாங்க. நீ ஏசு ஏசுன்னு நம்பி போற,
எல்லாமே போச்சு உனக்கு, திரும்பி வந்துடாத, பல வார்த்தைகளை சொல்லி நம்மை அவமானப்படுத்துவார்கள், கேலி செய்வார்கள். நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை சாமியார்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க. நான் வேலை பார்க்கிற அந்த அரசு பள்ளியில ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் ஒரு குறிப்பிட்ட தலைமை ஆசிரியர் இருந்தார். அவர் இனி எப்போதும் கேலி பண்ணுவார். பள்ளிக்கூடத்துக்குள்ள உள்ள போனோன்னு இந்த இயேசு வந்துட்டார் அப்படிம்பார், இந்த சாமியார் வந்துட்டார் அப்படிம்பார். சக ஆசிரியர்லாம் சிரிப்பாங்க, கேலி செய்வாங்க. ஏன்னா நம்ம வித்தியாசமா தெரிகிறோம் அவங்க பார்வைக்கு. நீ அப்படி கேலி பண்ணுவார் அவர். அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட கருத்துல வைக்கவே கூடாது. நமக்கு தேவை பாவ பாரம் நம்மை விட்டு முற்றிலுமாய் நீங்க வேண்டும். கிறிஸ்டியான் ஒரு பெரிய விடுதலை பெருமூச்சு விடுறார். அப்பா, பாவ பாரமெல்லாம் போயிட்டியா அப்படின்னு சொல்லி அவரு அதை விட்டு ஆண்டவருடைய பாதையில் அப்படியே நடக்க போகும் பொழுது ஒரு அரண்மனை கேட் வரும். அந்த கேட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பள்ளம், சேரும் சகதியுமா இருக்கும். அவர் கனவுல அப்படி பார்த்தார். அதான் நம்பிக்கை இழவுன்னு சொல்லுவாங்க. அந்த சேத்துலதான் இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. பாவ பாரத்திலிருந்து விடுதலை அடைந்த பலர் அந்த நம்பிக்கை சேற்றுல, நம்பிக்கை இல்லாத அந்த குழியில போய் விழுந்து வாழ்க்கை வெற்றியாய் வாழ முடியல. இவரும் கிறிஸ்டியானும் அங்க போய் விழுந்துருவார், சேத்துல கிடப்பா. அவரால் வெளியே வரவே முடியாது. அவருடைய நம்பிக்கையெல்லாம் தகர்ந்து போகும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நல்ல ஆண்டவரோடு வாழணும்னு ஜெபம் பண்ணி நல்ல வாழ்க்கையை துவங்கினவங்க, அடுத்து அவர்களுக்கு வரக்கூடிய காரியம் அவிசுவாசம், நம்பிக்கையின்மை. அதுல சிக்கிக்கிட்டாங்கன்னா திரும்ப வர்றது கஷ்டம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அதிலே சிக்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டெடுப்பதற்கு தான் வாக்குத்தத்தங்களை அவர் தருகிறார். அருமையான வாக்குத்தத்தங்களை அவர் தருகிறார். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல, யூடியூப்ல பாருங்க, மாதம் 1ஆம் தேதி வந்துருச்சுன்னா ஒரு 10-20 பேர் ஊழியர்கள் வாக்குத்தத்த செய்தியும் கொடுப்பாங்க. கரெக்டா 1ஆம் தேதி அதிகாலையில மொபைல திறந்தோம்னா அல்லது டிவியை ஆன் பண்ணோம்னா நமக்கு வருகிற முதல் காரியம் வாக்குத்தத்த செய்தி. இந்த மாதம் அநேகர் அதை கேலி பண்றவங்களும் இருக்காங்க. அதை கிளி ஜோசியத்துக்கு ஒப்பிட்டு கேலி பண்ற பல கிறிஸ்தவர்களே அதை கேலி பண்றவங்க இருக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி கிறிஸ்டியானுடைய அந்த தீர்மானத்தை அவருடைய மனைவி பிள்ளைகள் கேலி பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறது நிறைய பேருக்கு புரியாது. எதுக்குங்க மாசம் மாசம் ஒரு வாக்குத்தத்தம், ஆளாளுக்கு ஒரு வார்த்தையை எடுத்து பேசுறாங்களே அப்படின்னா, அந்தந்த ஊழியத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு அந்த மாதம் கொடுக்கப்படுகிற அந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் தான் அடுத்த ஒரு மாதம் 30 நாள் இந்த நம்பிக்கை இல்லாத இந்த குழியில போய் விழாதபடி அல்லது இந்த நம்பிக்கை இழந்து போய் கிடக்கிறவர்களை மறுபடியும் தூக்கி எடுப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அருமையான காரியம்தான் வாக்குத்தத்தம், வாக்குத்தத்த செய்தி. அது அவர்களை பூஸ்ட் பண்ணி ஆண்டவர் இந்த மாதம் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார், இந்த மாதம் நம்மை ஆசீர்வதிப்பார், இந்த மாதம் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மை தேற்றுகிறது. அங்கே மறுபடியும் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நண்பன் அங்கே வருகிறார். அந்த நண்பன் தான் நமக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள். அவர்கள் அநேக வாக்குத்தத்தங்களை செய்தியாய் நமக்கு கொடுத்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் கிறிஸ்துவுக்குள்ளே அந்த நம்பிக்கை இழவிலிருந்து குழியிலிருந்து நம்ம வெளியில வந்து நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி அந்த அரண்மனைக்குள்ளே போவதற்கு
நம்மை தெளிவாய் நடத்துவதற்கு இந்த வாக்குத்தத்தங்கள் போதுமானதாக இருக்கிறது. ஆகவே எல்லா ஊழியக்காரங்களும் 1ஆம் தேதியான வாக்குத்தத்த செய்தி கொடுக்காங்களே அப்படின்னு அதை கேலியாய் பேசுகிறவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் அந்த வாக்குத்தத்த செய்திகள் தான் நம்மை கிறிஸ்தவ வாழ்விலே உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை பின்பற்றியே நம்ம என்ன செய்வோம்? பயணத்திலே நடந்து வருவோம். பல நேரங்களிலே இந்த கிறிஸ்தவ வாழ்விலே நமக்கு வருவது சோர்வுகள். சோர்ந்து போய் விடுகிறோம். வனாந்திர மார்க்கம் இது. இந்த வனாந்திர மார்க்கத்திலே பல நேரங்களிலே நாம் சோர்ந்து விடுகிறோம். சில நேரங்களிலே பாலைவன சோலை போல ஆசீர்வாதங்கள் நம்ம காத்திருக்கிறது. எப்போதும் அல்ல. அதனால்தான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் எழுதுகிறார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு முழு கிறிஸ்தவ உலகமும் தரிசித்து நடக்கணும்னு தான் விரும்புது. எப்போ பார்த்தாலும் சொப்பனம் வேணும், தரிசனம் வேணும், கடவுள் எங்கிட்ட பேசணும், நேரடியா தீர்க்க தரிசனம் வரணும். தீர்க்க தரிசனத்தை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவமே நிறைய அப்படித்தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் தரிசனம் உண்டு, சொப்பனம் உண்டு, தீர்க்க தரிசனம் உண்டு, வரங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா அதற்கு நடுவில் கிறிஸ்தவ வாழ்வு என்பது தரிசித்து நடக்கிற வாழ்வு அல்ல, விசுவாசித்து நடக்கிற வாழ்வு. ஆகவேதான் பக்தன் பாடினார், ஓர் அடி மட்டும் என் முன் காட்டும். எபிரேயர் நிருபாக்கியோன் எபிரேயர்களுக்கு அந்த நிருபத்தை எழுதும் போது முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் அவர் சொல்றாரு, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கும் திருவிழம் பற்றினார். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. ஆண்டவர் அவர் தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் எடுத்த உடனே அன்னையிலிருந்து நம்முடைய இறுதி நாள் வரைக்கும் என்ன நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் விலாவாரியா அவர் சொல்றது இல்லை. அப்படி சொல்லிட்டா அது கிறிஸ்தவ வாழ்வு இல்லை. கிறிஸ்தவ வாழ்வு என்பதே தரிசித்து நடக்கிறது இல்லை, விசுவாசித்து நடக்கிறது. எல்லா ஊழியக்காரங்களும் பிரசங்கத்துல ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு ஒரு சம்பவம் தான் அது. அது உண்மையான சம்பவமா தெரியல, ஆனா அதை எல்லாருமே சொல்றாங்க. அதை நானும் சொல்றேன். ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரர், ஆண்டவரோடு இணைஞ்சு நடக்கிற ஒரு ஊழியர், ஆண்டவர்கிட்ட சொல்வார, எப்போதும் என் கூட இருக்கணும் ஆண்டவரே, என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறேனே. அழகா எழுதுவார். எபிரேயர் நிருபாக்கியோன் 13ஆம் அதிகாரத்தில் எழுதுவாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஒரு முறை இந்த ஊழியக்காரர் ஊழியத்தின் பாதையில பயங்கரமான நெருக்கடி, அது பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம் அல்லது வேற எந்த பிரச்சனையா இருக்கலாம், பயங்கரமான ஒரு நெருக்கடியில மாட்டிக்கிட்டார். ஐயோன்னு கதறார், ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு வேணும். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு அந்த ஊழியக்காரருக்கு. ஒரு பெரிய பாலைவன பகுதி மாதிரி தெரியுது. அந்த பாலைவன பகுதியில் 2 காலடி தடம். ஆண்டவர் சொன்னாரா, எப்பா நீ ஏன் இப்படி பதறன, நான் உன் கூடயே தானே வந்துகிட்டு இருக்கிறேன், இந்த காலடி தடத்தை பாரு, ஒன்று உன் காலடி தடம், இன்னொன்று ஏன் காலடி தடம், நான் உன் கூடயே தானே வந்துகிட்டு இருக்கிறேன், பயப்படாத. அப்படி போயிட்டே இருந்தார்.
அந்த காலடி திடீர்னு ஒரு இடத்துல ஒரு மோசமான ஒரு இடம் வரும் பொழுது ஒரு காலடி தடம் பட்டிருக்கும் பொழுது ஊழியக்கார் சொப்பனத்திலே கதறாராம், ஆண்டவரை பார்த்தீங்களா, பிரச்சனையான இடம் வரும் பொழுது, ரொம்ப போராட்டம் வரும் பொழுது இனி தனியா நடக்க விட்டு போயிட்டீங்களே, ஒரு காலடி தடம் தானே இருக்குன்னாராம். ஆண்டவர் சொன்னாராம், நல்லா கவனிச்சு பாரு அந்த காலடி தடத்தை, அது ஏன் காலடி தடம். ரொம்ப பிரச்சனையும் உபத்திரவம் வரும் பொழுது நீ தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால உன்னை நான் தோளில தூக்கி வச்சுட்டு அந்த இடத்த கடந்து போற வரைக்கும் நான் மட்டுமே நடந்து வந்தேன்ப்பா, உன்னை என் தோள் மேல தூக்கி நடந்தேன். அந்த ஊழியக்காரருக்கு அப்பதான் உண்மை புரிஞ்சுதான், உன் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமக்குமா போல உங்களை ஒருவரும் கடவாத இந்த வனாந்தர பாதையில நான் உங்களை நடத்தி கொண்டு வந்ததை நீ அறியவில்லையா அப்படின்னு மோசே மூலமாய் இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் பேசுகிறார். அவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிற இந்த பாதை சோர்வுகளை எல்லாம் நீக்கி அவர் நம்மை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அந்த பாதையிலே நடத்தி வர அவர் விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசத்தோடு அவர் பின்னால் நாம் செல்ல வேண்டும். எபிரேயர் 11வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளுடைய உறுதியும் காணக்கூடாதவைகளுடைய நிச்சயமாய் இருக்கிறது. ஆகவே நாம் தரிசித்து அல்ல விசுவாசித்து அந்த பாதையிலே நடக்கும்படி ஆண்டவர் நமக்கு முன் குறித்து வைத்திருக்கிற பாதை. அப்ப ஆண்டவரை பின்பற்றி வருகிற நீங்களும் நானும் இந்த வனாந்திர மார்க்கத்திலே அவர் எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார், ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை என்கிற காரியத்தை மனதிலே விசுவாசத்தோடு வைத்துக் கொண்டு அவரை பின்பற்றி நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் இறுதி வரை அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை பின்பற்றி நடந்து வருகிற நாங்கள் இந்த கானான் பயணத்திலே ஆண்டவரை விசுவாசத்தோடு வாக்குத்தத்தங்களை கெட்டியாய் பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு உம்மை பின்பற்றி வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. நன்றி, நன்றி தகப்பனே. சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது கரம் பிடித்து உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும்படியாய் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. சேஷமாய் வியாதி படுக்கையிலே கட்டிலே அமர்ந்து கொண்டு வேதனையோடு நான் என்றைக்கு நடந்து கீழே இறங்கி நடந்து வருவேன் என்று வேதனையோடு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே தகப்பனே, உடைய கரம் அவர்களை தொடரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருமணம் ஆகாமல் ஆண்டவரே வாலிப மகளை வீட்டிலே வைத்துக்கொண்டு ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோர்கள் ஆண்டவர்களுக்கு ஏற்ற திருமண காரியங்களை நீவே முன்னின்று நடத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. தடைகள் எல்லாம் விலகட்டும் ஐயா, எந்த குறைவும் இல்லை, எல்லாம் இருக்கிறது. திருமணம் மாத்திரம் ஒழுங்காக மாட்டேன் என்கிறது என்று ஆண்டவரே உமக்கு நன்றி ஐப்பா. ஆண்களிலே ஒரு சிலர் ஆண்டவரே திருமணம் இன்னும் கூடி வரவில்லை என்று ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே தம்பிமார்களுக்கு நல்ல திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாய் இருந்தும் திருமணம் ஒழுங்காகாமல் இருக்கிற அந்த தடை இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் விலகட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே மங்களகரமான காரியங்களை தேவரீர் நடத்தியவர்களை குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வேலை இல்லாமல் ஆண்டவரே படித்து முடித்து விட்டு இந்த படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே
நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நான் ஜெபித்த பொழுது என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் நல்ல வேலையை கொடுத்தவர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளைப் போலவே படித்து முடித்து விட்டு வேலைக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அன்பு மகன்களுக்காக, மகள்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. அவர்கள் படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையை ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளிலே சென்று வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே விரும்பி ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நீர் ஒரு கிருபையாய் அவர்களுக்கு நீர் நல்ல இடங்களிலே உமக்கு சித்தமான வேலை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த கானான் பயணத்திலே வனாந்திர மார்க்கத்திலே சோர்ந்து போயிருக்கிறபடி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை அவர்கள் கண்டுகொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.